வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெசிபியோட தான் நான் வந்திருக்கிறேன். குக்கரில் ஈஸியாக சிம்பிளாக எப்படி ஒரு சிக்கன் பிரியாணி சீக்கிரமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் கீ குக்கரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கீ நல்லா சூடானதும் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர், அப்புறம் ஒரு பாதி ட்ரை லெமன் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கூட ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு ஆனியன் மீடியம் சைஸு, இது நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகட்டும். இந்த நேரம் நான் இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை மாறுறது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு கூட கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃபும் புதினாவும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா மேஷ்டாகி கிடைக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா இதில் சேர்த்துடலாம். நான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் பிரியாணி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ணின ஜீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் இன்றைக்கி ஒரு சிக்கன் மீடியம் சைஸில் பிரியாணிக்கெல்லாம் போடுற சைஸில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்காக நான் ஒரு 1.5 ஸ்பூனு கேர்டு சேர்த்துக்கிறேன். கேர்டு புளிப்பில்லாத கட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியே இது குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். இப்போ 1 விசில் நல்லா கொஞ்சம் கூல் ஆறுனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லாவே குக் ஆகி இருக்குது. நல்லா தண்ணியும் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி பிரியாணிக்கு தேவைப்படும். நமக்கு சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நான் 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா பாயில் ஆகி வந்ததும் ஒரு 5 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்சு குங்குமப்பூ எடுத்து கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணினா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வாட்டரில் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக நமக்கு தெரியணும். இப்போ இதை மூடி போட்டு நான் விசில் வைக்கல ஒரு 25 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஒரு லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. நல்ல ஒரு வாசம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கூட பாருங்கள், நல்லா அரிசி உடையாமல் நல்லா உதிரியாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பிரியாணியை இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த லன்ச் மெனுவுக்கு நம்ம பிரியாணிக்கு கூட ஒரு பாயசம், அப்பளம், அப்புறம் ரைத்தா, அப்புறமா கொஞ்சம் பாயில்டு எக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.